வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 168 உயர்வு. தோண்ட தோண்ட உடல்கள் கிடைக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அச்சம். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி குன்னூரை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் 3 உயிரிழப்பு. நிலச்சரிவில் இதுவரை தமிழகத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்ததாக தகவல். கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 186 பேரை காணவில்லை என தேசிய பேரிடர் மீட்புப் படை அதிர்ச்சி தகவல். இன்றைய தினம் ஒருவரை கூட உயிருடன் மீட்கவில்லை என சோகம். நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவசர ஆலோசனை. திருவனந்தபுரம் பேரிடர் மேலாண்மை ஆணைய அலுவலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. கேரள முதலமைச்சரிடம் பாதிப்பு குறித்து தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்ததாகவும் பேட்டி. தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் நாடாளுமன்றத்தில் நிலச்சரிவு ஏற்படும் என கேரள அரசை மத்திய அரசு முன்கூட்டியே எச்சரித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு அளித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில். வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை. மீட்பு குழுவினர் கவனத்துடன் செயல்பட அதிகாரிகள் அறிவுறுத்தல். நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாடு சுற்றுவட்டார கிராமங்களில் 2வது நாளாக மீட்பு பணிகள் மும்முரம். முற்றிலும் துண்டிக்கப்பட்ட முண்டக்கையில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி உதவி. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதியும் நாங்க கொடுக்க இருக்கோம். முதல் கட்டமா 1 கோடி ரூபாய் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளையிலிருந்து கொடுக்கிறோம். தேங்க்யூ. ஆளுநரின் பதவிக்காலம் நீட்டிப்பு குறித்து கூறுவதற்கு நான் ஜனாதிபதியோ பிரதமரோ அல்ல. கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். கல்லூரியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அந்த திட்டத்தின் கீழே 2,73,000 மாணவிகள் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். அடுத்து இதே மாதிரி மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் அது வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் நான் தான் போய் தொடங்கி வைக்க போறேன். சாதி மதம் என எதுவுமே மாணவர்களின் கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இறை பணியோடு சேர்த்து கல்வி பணியையும் செய்து வருவதாக பெருமிதம். சாதி மதம் பொருளாதாரம் சமுதாய சூழல்னு இது எதுவுமே ஒருத்தரோட கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது. கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கட்டணம் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் வழங்கியது வருமான வரித்துறை. ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை கணக்கு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவைக்குள் குட்கா எடுத்து சென்ற திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து. நோட்டீஸ் சபாநாயகர் விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு. வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை உயர்த்தியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். ஏழை, எளிய, நடுத்தர மக்களின் நலன் கருதி பழைய கட்டணத்தையே நிர்ணயிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திமுக கூட்டணி தொடர்பாக கார்த்தி சிதம்பரம், EVKS இடையே முற்றிய வார்த்தை போர். மேலிடம் பார்த்துக் கொள்ளும் என செல்வ பெருந்தகை விளக்கம். இதெல்லாம் எங்க அகில இந்திய தலைமை பார்த்துக் கொள்ளும். ரைட், தேங்க்யூ. மயிலாடுதுறையில் மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து நடந்த பேரணியில் கலவரம் ஏற்பட்டது தொடர்பான வழக்கு. நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு பிடி வாரண்ட் பிறப்பித்தது மயிலாடுதுறை நீதிமன்றம். நில மோசடி வழக்கில் பாதிக்கப்பட்ட நடிகை கௌதமி விசாரணைக்காக காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர். அழகப்பனுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என கௌதமி தரப்பு வழக்கறிஞர் வாதம். சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பிய ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலை முடக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரெட்பிக்ஸ் சேனலில் தலைமை நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஜாமீன் வழங்கி ஆணை. புதுச்சேரியில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. ஆகஸ்ட் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் என தகவல். புதுச்சேரி இலாகா இல்லாத அமைச்சராக பணியாற்றி வந்த திருமுருகனுக்கு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மற்றும் போக்குவரத்து துறை ஒதுக்கீடு. ஆதி திராவிடர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமாருக்கு ஒதுக்கீடு. மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட CP ராதாகிருஷ்ணன் புதுச்சேரியில் இருந்து விடை பெற்றார். காவல்துறையினரின் அணிவகுப்பும் மரியாதையுடன் சபாநாயகர், அமைச்சர்கள், MLAக்கள் வழி அனுப்பினர். மதுரையில் பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி மகாராஜா கோவையில் கைது. தடிப்படை காவல்துறையினரிடமிருந்து தப்பி செல்ல முயன்றபோது கைது, எலும்பு முறிந்ததாக தகவல். தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடக்கம். மெரிட் பட்டியல் ஆகஸ்ட் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. மருத்துவ படிப்பில் சேருவதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. 31 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆசிரியர்கள் தொடர் போராட்டம்.
காவிரி டெல்டா பகுதி மாவட்டங்களின் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து வினாடிக்கு 3400 கன அடி தண்ணீர் திறப்பு. அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ், TRB ராஜா ஆகியோர் பங்கேற்று நீரை திறந்து வைத்தனர். மேட்டூர் அணையில் இருந்து எந்நேரமும் 1,75,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படலாம் என நீர்வளத்துறை அறிக்கை. 11 காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 1,25,000 கன அடியாக அதிகரிப்பு. தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிப்பு. வைகை அணையின் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. நீர்த்தேக்கத்திற்குள் பயிரிடப்பட்ட வெங்காய செடிகளை படகில் சென்று அவசரமாக அறுவடை செய்யும் விவசாயிகள். சிவகங்கை காட்டுக்குடியிருப்பு அருகே தனியார் பள்ளி மாணவர்கள் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்து. விபத்தில் படுகாயமடைந்த 2 மாணவர்களுக்கு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை. மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் அருகே சரக்கு ரயிலின் 2 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. கடந்த மாதம் இதே பகுதியில் 2 ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அசம்பாவிதம். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவராக IAS அதிகாரி பிரீத்தி சுதன் நியமனம். மத்திய அரசு அறிவிப்பு வெளியீடு. ஆயுள் மருத்துவ காப்பீட்டு பிரீமியத்திற்கான GST வரியை ரத்து செய்ய வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் நிதின் கட்கரி கடிதம். ஹமாஸ் ஆயுத குழுவின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியானதாக தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி. 21-5, 21-10 என்ற நேர்செட் கணக்கில் எஸ்தோனியா வீராங்கனையை வீழ்த்தி அசத்தல். ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நாக் அவுட் சுற்றுக்கு இந்திய வீரர் லக்ஷயா சென் முன்னேற்றம். இந்தோனேஷிய வீரர் கிறிஸ்டியை வீழ்த்தி அபார வெற்றி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வாழ்வீச்சு பிரிவில் 7 மாத கர்ப்பிணியாக போட்டியிட்ட எகிப்து வீராங்கனை நட்டா ஹபீஸ் போராடி தோல்வி. போட்டியில் தனது குழந்தையுடன் சேர்த்து 2 நபராக கடத்தல் நின்றதாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நிகழ்ச்சி பதிவு.